வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் அண்ட் ஸ்கொயர் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பெரிமீட்டர்னு என்னென்னு பார்த்தோம். பெரிமீட்டர் இப்போ இந்த கார்ட்போர்ட் பாருங்கள், இதில் வந்து இந்த அவுட்டர் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, பவுண்ட்ரி, இதுதான் பெரிமீட்டர். உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏரியா தான் ஏரியா. இந்த பர்டிகுலர் இந்த உள்ளே இருக்கக்கூடிய ஏரியா தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிளுக்கு எப்படி ஸ்கொயருக்கு எப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஏரியானா பெரிமீட்டர்னா அவுட்டர் பவுண்ட்ரி, பெரிமீட்டர்னா இந்த கார்ட்போர்ட் பாருங்கள், இதில் இருக்க அவுட்டர் பவுண்ட்ரி தான் பெரிமீட்டர். அதே இதனோட ஏரியா அப்படின்னா இந்த உள்ளே இருக்கிற இந்த பிளேஸ், இதுதான் நம்ம வந்து சொல்லுவோம், என்ன சொல்லுவோம், ஏரியான்னு சொல்லுவோம். ஓகே, ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் ஈக்குவல் டு என்னது, லென்த் இன்ட்டு பிரெத். இப்போது இது ரெக்டாங்கிள் பாருங்கள், இந்த ரெக்டாங்கிளில் இந்த ஏரியா நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், இது இதனோட பிரெத்து, இது இதனோட லென்த்து, இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது தான் ஏரியா, இன்னர் ஏரியா. ஓகே, ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரெத். எக்ஸாம்பிள் 1.5. வாட் இஸ் த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஆஃப் லென்த் 10 cm அண்ட் பிரெத் 8 cm? லென்த் கொடுத்துட்டாங்க, பிரெத் கொடுத்துட்டாங்க. அப்புறம் நமக்கு ஈஸி தானே, லென்த் இன்ட்டு பிரெத் வந்து பண்ணணும். அதில் முக்கியமானது என்ன நம்ம நோட் பண்ணணும் அப்படின்னா, இதில் வந்து இது வந்து ஸ்கொயர் சென்டிமீட்டர், இதில் தான் இந்த யூனிட் தான் போடணும். இது வெறும் சென்டிமீட்டர் போட்டிங்கன்னா நமக்கு வந்து மார்க்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிடும். ஓகே, அதை வந்து நீங்கள் கவனிச்சுக்கோங்க. Example 1.6. A wall that is 6 meter long and 2 meter wide has to be painted. And the wall என்ன பண்ணணும், பெயிண்ட் பண்ணணும். If the labor charges are 20 rupees per square meter, then what is the cost of the labor for painting the wall? ஒரு வால் இருக்கு, அந்த வாலோட லென்த் வந்து 6 cm, 6 மீட்டர், சாரி மீட்டரில் தான் இருக்கும். சரிங்களா, இந்த மாதிரி பெரிய வால் அந்த மாதிரி உள்ளது, ரோடு அந்த மாதிரி உள்ளதுக்கெல்லாம் மீட்டர் தான் இருக்கும், கிலோமீட்டர் மீட்டர் தான் இருக்கும். இதுக்கு வந்து ஸ்கொயர் மீட்டர்ஸ் தான் வரும். வால்ன்றதுனால நம்மளுக்கு வந்து சென்டிமீட்டர்ஸ் வராது, மீட்டர் வரும். 6 மீட்டர் லாங் அண்ட் 2 மீட்டர் வைடு. அப்போது அந்த வாலை வந்து நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து 20 rupees ஆகுது. அப்போது அந்த ஃபுல் வாலை பெயிண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு லெட் அஸ் கால்குலேட் த ஏரியா ஆஃப் த வால் டு பி பெயிண்டட். அந்த ஏரியா என்ன, இப்போ இதுதான் அந்த வால்னு வச்சுக்கோங்க. இந்த ஏரியா, எந்த ஏரியாவை நீங்கள் பெயிண்ட் பண்ணணுங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்கு ஃபார்முலா என்ன, ஏரியா ஆஃப் த வால் இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு breadth. Okay, 6 into 2, that is 12. Thus the area of the wall is 12 square meters. இந்த ஸ்கொயர் மீட்டர்ஸ்ங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏரியாவுக்கு எப்போதுமே ஸ்கொயர் மீட்டர் தான் யூனிட்ஸ் வரும். ஓகே, லேபர் காஸ்ட் ஆஃப் 1 square meter, ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 20 rupees. ஸோ நமக்கு 12 square meters நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா. அப்போ அந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி 240 rupees வந்து இந்த வால் மட்டும் பெயிண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஆகிற காஸ்ட் வந்து அவ்வளோதான். ஓகே, எக்ஸாம்பிள் 1.7. வாட் இஸ் த ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் வித் சைட் 12 cm? ஒரு ஸ்கொயர் இருக்குது, அதனோட ஏரியா வந்து கண்டுபிடிக்கணும். ஒரு சைடு வந்து நம்ம கொடுத்துட்டாங்க. அப்போது சைடு இன்ட்டு சைடு தான் என்னது, லென்த் ஆஃப் அ சைடு இன்ட்டு லென்த் ஆஃப் த சைடு தான் ஏரியா. ஓகே, ஸோ 12 into 2, that is 144 ஸ்கொயர் மீட்டர் போட்டக்கூடாது. இங்கே சென்டிமீட்டர் கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளும் யூனிட்டில் சென்டிமீட்டர் தான் போட்டணும். ஓகே, so example 1.8. One side of a square room is 3 meters. If the cost of the labor for laying 1 square meter of the floor is 25 rupees, then what is the total cost of the labor? அதாவது ஒரு ஸ்கொயர் ரூம் இருக்குது, ஒரு ரூம் இமேஜின் பண்ணிக்கோங்க, அது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது, அது வந்து 3 meters இருக்குது. அதனோட ஒரு சைடு இருந்தால் நமக்கு போதும் இல்லையா, ஸ்கொயர்ன்ற போது 3 meters இருக்குது ஒரு சைடு. காஸ்ட் ஆஃப் த லேபர் ஃபார் லேயிங், அந்த ஃப்ளோரிங் போடுறதுக்கு 25 rupees வந்து என்ன பண்ண போகிறாரு, அவர் வந்து சார்ஜ் பண்ண போகிறாரு. அப்போது அந்த ஃபுல் ரூமை வந்து பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து 25 rupees ஆகுது. அப்போது அந்த ஃபுல் ஏரியாவுக்கு, அந்த ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ரூமுக்கு வந்து எவ்வளோ ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், இதில் 2 ஸ்டெப் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ரூம் கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ரூம் என்னது, 3 into 3. ஒன் சைடு வந்து 3 meters இல்லையா, ஸோ 3 into 3, that is 9. Therefore the area of the square room is 9 square meter. Cost of laying for 1 square meter of flooring is 25 rupees. அந்த ஃப்ளோரிங்கில் ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு லே பண்ணுறதுக்கு லேபரோட காஸ்ட் வந்து 25 rupees. ஸோ காஸ்ட் ஆஃப் லேயிங் 9 square meters எவ்வளோ வரும் அப்படின்னா 225 rupees வரும். ஓகே, இதுதான் எக்ஸாம்பிள் 1.8. இதுக்கப்புறம் எக்ஸசைஸ் தான் இருக்குது. எக்ஸசைஸ் வந்து 1.2ல் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.